விவோ Y20 காம்போ மாற்றி 2 நாளில் கம்ப்ளைண்ட் வந்து செல்லுங்க. நம்ம 100% சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே நீட்டாக வேலை செய்யுதுங்க. இந்த காம்போ கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு காரணம் முழுக்க டெக்னீஷியன் தாங்க. ஏன் அப்படின்னா அந்த டெக்னீஷியன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரேம் க்ளீன் பண்ணி போட்டிருந்தார் அப்படின்னா கம்பல்சரி கம்ப்ளைண்ட் வந்திருக்காது. இந்த ஃப்ரேம் வந்து என்ன கண்டிஷனில் இருந்தது, எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோலாம் நான் அடுத்தடுத்து இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தாவது கொஞ்சம் எப்படி க்ளீன் பண்ணணும் பார்த்து கற்றுக்குங்க டெக்னீஷியன். ஒரு டெக்னீஷியன் தவறு செய்கிறதுனால ஊர் உலகத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியனும் அதே மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கஸ்டமர் கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் அந்த கடையில் கொடுத்தேங்க இப்படி ஆயிடுச்சிங்க, இந்த கடையில் கொடுத்தேன் இப்படி ஆயிடுச்சு, உங்கள் கடையில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற பேச்செல்லாம் நிறையா வருதுங்க. அதனால் தயவு செஞ்சு எந்த டெக்னீஷியனும் தவறு செய்யாதீங்க. ஒரு டெக்னீஷியன் செய்கிற தவறுனால எல்லாரும் பாதிக்கப்படுறோம். அதனால் தயவு செஞ்சு யாரும் அந்த தவறை செய்யாதீங்க. இதுக்கு என்னென்ன மாற்றிருக்கிறேன்னு பாருங்கள். கஸ்டமர் மைக் கேட்கலன்னாரு, அதனால் அந்த சிசி போர்டு மாற்றிருக்கேங்க. சிசி போர்டில் தான் மைக் வரும், அதனால் இது ஒன்று மாற்றிருக்கிறேன். டோர் மாற்றிருக்கிறேன், காம்போ மாற்றிருக்கிறேங்க. டெம்பர் ஒன்று போட்டிருக்கிறேன். இதுக்கு கவரும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இந்த டெம்பரும் கவரும் நம்ம கஸ்டமருக்கு 15 வருஷமாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்காக எந்தவித சார்ஜஸும் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து வாங்குறது கிடையாதுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க அனைவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.